Hello dear students. இன்றைக்கி நம்ம ஹை வோல்டேஜ் இன்ஜினியரிங் 7th செமஸ்டர் ட்ரிபிள் சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் இது சொல்லுது, மற்றபடி நீங்கள் ஜென்ரலாக எல்லா கொஷின்ஸ் படிக்கலாம். ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா தியரிஸ் ஆஃப் சார்ஜ் ஃபார்மேஷன் இன் க்ளவுட்ஸ், 4 தியரிஸ் இருக்கும், ஏதோ 2 தியரி கேட்கலாம். அப்புறம் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் லைட்னிங் ஸ்ட்ரோக்ஸ், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறம் பெவ்லி லைட்டிஸ் டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். செகண்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கும் சிலபஸ்ஸு, அதனால் இது 3 படிச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக ஏதாவது ஒன்று அட்டன் பண்ண சான்சஸ் இருக்குது. தியரிஸ் ஆஃப் பிரேக் டவுன் இன் லிக்விட் வேக்யூம் டயஎலக்ட்ரிக்ஸ் அண்ட் சாலிட் டயஎலக்ட்ரிக்ஸ். யூனிட் 3 வான் டி கிராஃப் ஜெனரேட்டரோட பிரின்சிபலு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஜெனரேட்டரோட பிரின்சிபலு, 3 ஸ்டேஜ் கேஸ்கேட் ட்ரான்ஸ்ஃபார்மர். கேஸ்கேட் ட்ரான்ஸ்ஃபார்மரில் 2 கொஸ்டின்ஸு, அதாவது எதர் ஈக்குவலன்ட் சர்க்யூட் கேட்கலாம், இல்லை ஷார்ட் சர்க்யூட் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி கேட்கலாம். யூனிட் 4 பார்த்திங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் வோல்ட் மீட்டர் ஆப்ரேஷன் பிரின்சிபல், அதுக்கப்புறம் அம்மீட்டர் யூஸ் பண்ணி ஹை வோல்டேஜ் டிசி மெஷரிங், அப்புறம் இந்த ஸ்பியர் கேப் கொஸ்டின். இது 3 கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் யூனிட் 5ல் பார்த்திங்கன்னா டெஸ்டிங்ஸ் ஆஃப் புஷ்ஷிங்ஸ் அண்ட் சர்க்யூட் பிரேக்கர்ஸு, அப்புறம் கேபிளைட்டிஸ். 3வது பார்த்திங்கன்னா இன்சுலேஷன் கோஆர்டினேஷன் அண்ட் இன்சுலேட்டர் டெஸ்டிங், இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பார்ட் சியில் ப்ராப்ளம்ஸ் மோஸ்ட்லி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் மெயினாக பார்த்திங்களா காக்ராஃப்ட் வால்டான் வோல்டேஜ் மல்டிப்ளையர் சர்க்யூட்டில் இருக்கிற சின்ன ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கோங்க, அதில் கேட்குறதுக்கான கொஸ்டின்ஸ் வாய்ப்பு இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஜென்ரலாக வேறு என்ன இம்பார்ட்டன்ட்னு சொன்னால், நீங்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸ் பார்த்திங்கன்னா 5th யூனிட் படிங்க, 3rd யூனிட் படிங்க, 4th யூனிட் படிங்க, அப்புறம் 1st யூனிட் படிங்க, லாஸ்ட்டாக 2nd யூனிட் படிங்க. இந்த ஆர்டரில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிங்க. இந்த 15 கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன் என்ன சஜஷன்ஸாக, இதில் ஒரு 3 to 4 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் 2 மார்க் கொஸ்டின் பேங்க்லேருந்து ரெஃபர் பண்ணி படிங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.